ஜிம்டி நேயர்களே வணக்கம். இன்றைய தேவருடைய வார்த்தைகள், அதாவது மத்தேயு 25வது அதிகாரத்திலிருந்து நான் கூற விரும்புகின்றேன். நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டது தான். பரலோக ராஜ்யம் 10 கன்னிகைகளை வைத்து ஒரு கதையை ஆண்டவர் சொல்லுகிறார் ஜீசஸ். அதாவது 10 கன்னிகைகளும் 5 பேர். 5 பேருக்கு உங்களுக்கே தெரியும் ஆயில் இருக்கிறது, இன்னொரு 5 பேருக்கு ஆயில் இல்லை. அந்த மணவாளன் வர சமயத்தில் இல்லாதவர்களை அவர்கள் நுழைய முடியவில்லை மணவாளன் இடத்திற்கு. ஆனால் ஆயில் உள்ளவர்களோ தட்டுப்பாடு இல்லாமல் நுழைந்து விட்டார்கள். சமயம் வரும்போது, அந்த மணமகன் வரும்போது, அதுதான் 2ஆம் வருகை இயேசு. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ நமக்கு ஆண்டவர் ப்ளஸ்ஸிங் கொடுத்துருப்பார். ஆனால் அந்த ப்ளஸ்ஸிங் இருக்க சமயத்தில் நாம் சில சமயத்தில் தேவனை மறந்துடுவோம், கர்த்தரை மறந்துடுவோம். ஏன்னா நமக்கு எல்லாமே கிடைச்ச பிறகு மனிதன் எப்போவுமே எல்லாமே கிடைத்தால் அவன் சில சமயத்தில் நானே எல்லாம், எதுவும் நானே, அவன் மனதில் ஒரு ஆடமம் கொண்டு புகுந்துவிடும். அவனுக்கு பணிவு இருக்காது. எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் நானே என்று ஒரு பணிவு இல்லாமல் தேவனுடைய கட்டளைகளை மறந்து விடுவான். உதாரணத்துக்கு ஆண்டவருடைய கட்டளைகள் மத்தேயு 5 அதிகாரத்தில் பார்த்தால் நிறைய இருக்கிறது. அதில் ஏதாவது விட்டு விடுவான். இல்லை, அது பழைய ஏற்பாட்டில் உள்ள கட்டளைகள் உண்டு, அதையும் விட்டு விடுவான். சில